ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388824242. மின்சார வாரியத்தை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான துணை மின் நிலையம் மற்றும் அதனுடன் இணைந்த மின்வழி தட திட்டத்தை தனியார் முதலீட்டில் செயல்படுத்த மின்சார வாரியம் தீர்மானித்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அது மின்சார வாரியத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் பணிகளை விரைவுபடுத்தும் என்றும், தமிழ்நாடு முழுவதும் மின்சாரம் கொண்டு செல்லும் பாதைகளை அமைத்து பராமரிக்க வேண்டியது மின் தொடரமைப்பு கழகத்தின் பணி என தெரிவித்துள்ள ராமதாஸ், முதல் முறையாக இப்போது 765 கிலோ வோல்ட் திறன் கொண்ட துணை மின் நிலையமும் அதன் மின் பாதைகளும் தனியார் முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இவ்வாறு தனியார் முதலீட்டில் அமைக்கும் போது அதன் மூலம் கொண்டு செல்லப்படும் மின்சாரத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை தனியார் நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதனால் மின்சார வாரியத்தின் நிதிநிலை மேலும் மோசமாகும் எனவும், கடந்த 3 ஆண்டுகளில் 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகும் கூட மின்சார வாரியம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதாகவும், இதை சரிசெய்ய தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் புதிய மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளில் 2100 மெகாவாட் அளவுக்கு மட்டுமே தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக மின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் 2022-23 ஆண்டில் மின்சார வாரியத்தின் மொத்த வருவாயான 82,400 கோடி ரூபாயில் 51,000 கோடி ரூபாயை வெளியில் இருந்து மின்சாரம் வாங்கியதற்காக மட்டுமே செலவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள ராமதாஸ், துணை மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை அரசு கைவிட்டு அந்த திட்டத்தை மின் தொடரமைப்பு கழகமே சொந்த முதலீட்டில் செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.